வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் தமிழர் சீமானின் மனநிலை பல மாதிரி பிரிஞ்சு கிடக்கு. எப்படின்னா, இது எப்போ முதல் தொடங்கியது என்றால், இது விஜயின் முதல் மாநாடு எப்போது போட்டாரே அன்று முதலே தொடங்கிவிட்டது. இவர் இப்ப செய்யக்கூடிய ஓரொரு காரியமும் காமெடியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் சீரியஸாகவே செய்யவில்லை, வேற வழியின்றி செய்து வருகின்றார். விஜய் மேல் உள்ள வன்மத்தில் செய்து வருகின்றார். எப்படியாவது அந்த 8% ஓட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர் பல நாடகங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விஜய் அப்படி அல்ல. இவர் சீமானை கண்டு கொள்வதே இல்லை. அவர்கள் என்னை எப்படி கேவலமாக பேசியாலும் நான் திருப்பி பேச மாட்டேன். ஒரு சில தொண்டர்கள் அப்படி இப்படி பேசலாம், அதை விடுங்கள். அது எல்லாரும் ஒரு போல இருக்க மாட்டாங்க. ஆனால் முக்கியமான தொண்டர்கள் சீமானை டேமேஜாக பேசுவதே இல்லை. அப்போ நீங்களே பாருங்க, டீசென்ட் பொலிட்டிக்ஸ் பண்றது யாருன்னா தளபதி விஜய் தான், சீமான் அல்ல. இவராகவே விஜயை போயிட்டு வம்புக்கு கூப்பிடுறாரு. வா சண்டை போடலாம், வா சண்டைக்கு போடலாம், வா சண்டை போடலான்னு விஜயை கூப்பிடுறாரு. அவர் முக்கிய தொண்டர்களும் கூப்பிடுறாங்க. முக்கியமாக சாட்டை துறைமுருகன் முடிஞ்ச வர விஜய் தொண்டர்களை கோபம் காப்புறான். சண்டை பண்ணட்டும், ஏதோ கட்சி காலி பண்ணுறதுக்காக, விஜய் கட்சி காலி பண்ணுறதுக்காக பல பிளான், சண்டை போட்டு காலி பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. தொண்டர்களே, முக்கியமான தொண்டர்களே, விஜயனுடைய முக்கிய தொண்டர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேணும். இவங்க சண்டை கூப்பிடுவாங்க, போயிடாதீங்க. நீங்கள் அது காதலே கேட்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. உங்களுக்கு இதுதான் வெற்றி. இப்போதைய சுச்சுவேஷனில் உங்களுக்கு மக்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணணும், கோவப்படாமல். அப்போ தான் உங்களால் ஒரு 10% ஓட்டு எடுக்க முடியும். சீமானுக்கு 8-2% மாறும். இது உண்மை, புரிஞ்சுக்கொள்ளுங்க தொண்டர்களே, விஜயின் தொண்டர்களே, ரசிகர்களே. நீங்கள் விஜயை விருப்பப்படக்கூடிய ஆளாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் வம்புக்கு போகாதீங்க, விட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். 2026 முடியட்டும். வெற்றி விஜய்க்கு தான், விஜய் பக்கம் தான் மிகப்பெரிய வெற்றி இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. எல்லோரையும் சென்றடைய லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு.